என்ன வேணாலும் பேசுவாளா அண்ணி சண்டை போடாதீங்க, முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. சும்மா விடக்கூடாது கயல். என்ன பேச்சு தெரியுமா அவ பேசுனா? ஏய் இங்க வாடி. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே விளையாடணும். வெளியே போனா கால் உடைச்சிடும். சரி சரி சரி, என்ன கயல் உங்க கோவத்தை சின்ன குழந்தை கிட்ட போய் காட்டிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன தெரியும்? பின்ன என்ன கயல், இவ அங்க போகாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? கண்டவங்களோட ஏச்சுக்கு பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்காது. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? கையில் என்ன பிரச்சனை? நீயாச்சும் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல அத்தை. அனு எழுத்த வீட்டுல அந்த சின்ன பொண்ணு கூட போய் விளையாடிட்டு இருந்தப்ப அண்ணி பத்தி சோசியல் மீடியால வந்த நியூஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த லக்ஷ்மி அக்கா நம்ம பாப்பா அங்க போய் விளையாட கூடாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க திட்டினது தெரிஞ்சதும் தனக்கா அவங்க கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு வந்துட்டாங்க. அந்த பொம்பளை பேசுற பேச்ச நினைச்சா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. சின்ன பொண்ணு கூடன்னு பார்க்காம அவ நம்ம பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா தெரியுமா? நம்ம ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா அவளை திமிரா பேசிட்டு இருக்கா. அவ கையில பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தி அவளை தரைக்குறவா பேசுறா. எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? அவளெல்லாம் சும்மா விட்டுருக்க கூடாது. வர ஆத்திரத்துக்கு கணத்துல 4 அரை விட்டுருக்கணும். அப்படியே அண்ணி அண்ணி விடுங்க, பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்னதானோ அவங்க கூட எல்லாம் எதுக்கு சரிக்கு சமமா சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதுக்காக அவ என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பா. நம்ம வீட்டுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்கிட்ட அவ இந்த பேச்சு பேசுறாளே, என் பொண்ணு கிட்ட அவ எப்படி எல்லாம் பேசிருப்பா? அவ திட்டானு அனு கண்ணீரோட வந்து சொல்லும் போது ஒரு பெத்த தாயா எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம். அதனாலதான் அங்க போய் நான் அவளை கேட்டேன். இவங்கெல்லாம் மட்டும் வந்து என்ன தடுக்காம இருந்திருக்கணும். அவளை நான் இன்னைக்கு ஒரு வேளை பண்ணிருப்பேன். நம்மளால பேசுறதுக்கு அவ யாரு? அவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். போன்ல எதையாவது பாத்துட்டா அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பாளா? அவளை சும்மா விட்டுருக்க கூடாது. அவ வாய் கிழிச்சிருக்கணும். அப்படியே நானு அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி. தனோ, என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. அசிங்கமா அந்த எதிர் வீட்டு பொம்பளை கிட்ட போய் நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கோவப்பட்டா பிரச்சனை அதிகமாகும். கோவப்படக்கூடாதுமா. யார் என்ன பேசினாலும் வாயும் காதையும் மூடிக்கிட்டு பொறுமையா இருக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா பொறுத்து தாமா போகணும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாமா போகணும். நமக்கு எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? என்னங்க என்ன நக்கல் பண்றீங்களா? நான் ஒண்ணு நக்கல் பண்ணலமா. நீ சொன்னதை தான் நான் உனக்கு திருப்பி சொல்றேன். இப்ப மட்டும் உனக்கு கோவம் வருது இல்ல? இதே கோவம் தானே எங்களுக்கு வந்திருக்கும். நீ பெத்த பொண்ணை யாராவது ஏதாவது சொன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருது? அதே மாதிரிதான் கூட பிறந்த தங்கச்சியை பத்தி சொன்னா எனக்கும் கோவம் வரும். அக்காவை பத்தி பேசுறதுனால அவனுக்கும் கோவம் வரும். நாங்க கோவப்படும் போதெல்லாம் ஏங்க கோவப்படுறீங்க, பிரச்சனை பண்ணாதீங்கன்னு எங்களை குத்தம் சொல்ல வர்றீங்கல்ல? இப்ப தெரியுதா நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசினா அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா? கொஞ்சமாவது அடுத்தவங்களோட மனநிலையில இருந்து யோசிக்கணும். அப்பதான் அந்த வலி என்னன்னு புரியும். இப்படிதான் இஷ்டத்துக்கு போற வரவங்க ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அமைதியா இருந்தான்னு வையே, நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க பேசுற அளவுக்குலாம் நாங்க இல்லன்னு எதிர்த்து நிக்கணும். அப்பதான் பேசுற வாயும் அடங்கும், பேசுறவங்களும் அடங்குவாங்க. மூர்த்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கயல், அவங்க ஏற்கனவே கோவமா இருக்காங்க. இதுல நீ எரியற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி கோவத்தை இன்னும் ஏத்தி விடுற. அண்ணி சாரி, இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நான் தான் காரணம். ஐயோ அப்படி எல்லாம் இல்ல கயல். நீயே இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிற? குழந்தை அழுதுகிட்டே வந்து சொன்னதால என்னால சும்மா இருக்க முடியல. நம்ம கெட்ட குடும்பம் அவ பொண்ணு கூட சேரக்கூடாதுன்னு அவ அனுவை திட்டி அனுப்பியிருக்கா. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எப்பவுமே ஃப்ரெண்டா விளையாடிட்டு இருக்கிறவங்க. அவங்க மனசுல இப்படி விஷத்தை ஏத்துறாலும் எனக்கு கோவமே வந்துச்சு. அதனாலதான் அவளை பிடிச்ச நல்லா கத்திட்டு வந்தேன். அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி நம்ம பொண்ணை திட்டாங்கன்னு மட்டும் நான் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு வரல.
உண்மை. நம்ம கையில பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அவ தப்பா பேசினான் தான் நான் சண்டையே போட்டுட்டு வந்தேன். ஏங்க இது உங்க குடும்பம் மட்டும் இல்ல, எனக்கும் தானே இது குடும்பம். இது என் பொண்ணு, உங்க தங்கச்சின்னு யாரையும் நான் பிரிச்சு பார்த்தது கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதுக்காக ரோட்ல இருக்கிற 3வது மனுஷங்க நம்மளை பத்தி பேசினா அது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் போக வேண்டாம்னு சொல்லிருக்கேனே தவிர கையில பத்தி பேசுனாங்கன்னா அமைதியா இருந்துட்டு வாங்க நான் சொன்னது கிடையாது. எப்போ நீங்க கோவப்பட்டு பிரச்சனையோட வீரியத்தை பத்தி தெரிஞ்சுக்காம வெட்டுறேன் குத்துறேன்னு நீங்க இறங்க போதுதான் நான் பயப்படுவேன், உங்களை தடுப்பேங்க. அது உங்க கோவத்தால புதுசா எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தாங்க நான் தடுக்கிறேன். அத புரிஞ்சுக்காம நான் என்னமோ சுயநலமா நம்ம பொண்ணுக்காக மட்டும் தான் பேசுவேன், கையலுக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது ஒண்ணுனா நான் கண்டுக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நம்ம குடும்பத்தை பத்தியோ நம்ம கையில பத்தியோ யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வரதா செய்யும், நான் தட்டி கேட்கதான் செய்வேன். அது உங்களுக்கு புரியலனா அதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பாக முடியாது. அண்ணி, நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? மூர்த்தி ஏதோ புரியாம பேசுறான், நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. இந்த பிரச்சனை இதோட விடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இதை சரி பண்ண வழி பாக்குறேன்.